Hello students, 11th Biozoology Chapter 3, Chapter 4, Chapter 5 Book backல என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும், புக் இன்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லெசனாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேர்ட் லெசன் பாருங்கள், பேஜ் நம்பர் 38ல எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்பிளைன் த எபித்தீலியல் டிஷ்யூ, இது உங்களுக்கு இன்சைட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 3.2 கண்டென்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. பேஜ் நம்பர் 43ல ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா. ஸோ வாட் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, இப்படி ஒரு கொஷின் வருது உங்களுக்கு இன்சைடில் கேட்குறாங்க. இது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 46ல உங்களுக்கு புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7th கொஷின், டிஃப்ரென்ஷியேட் ஒயிட் ஆடிபோஸ் டிஷ்யூ ஃப்ரம் ப்ரௌன் adipose tissue, அது இம்பார்ட்டன்ட். வை பிளட் இஸ் கன்சிடர்ட் as a typical connective tissue, இம்பார்ட்டன்ட். 9th ஒன் இம்பார்ட்டன்ட், 10th ஒன் இம்பார்ட்டன்ட். 11th 12th இந்த லெசன் புக் பேக்கில் கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் தேர் ஃபங்க்ஷன். 100% படிக்கணும். வாட் இஸ் அன் எபித்தீலியம், எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபித்தீலியா. இந்த 11th கொஷின் 12th கொஷின் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 55ல மார்ஃபாலஜி இருக்கு இல்லையா. ரைட் அபவுட் த மார்ஃபாலஜிக்கல் feature of cockroaches. Write about the morphological feature of cockroaches. இது உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸ். ஸோ இந்த டயக்ராமும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. 58ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச், இது இன்சைட் 5 மார்க் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 65ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக், இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், இன்சைட் கொஷின்ஸ். ஸோ இதே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 69ல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் இருக்கு இல்லையா. இதில் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. அதுக்கு அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம், எவால்வேஷனில் என்னெல்லாம் படிக்கணும்னு. பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. 71ல கொஷின் நம்பர் 14 பாருங்கள், இம்பார்ட்டன்ட். அதே போல் கொஷின் நம்பர் 15 எர்த்வார்ம் காஸ்ட், எர்த்வார்ம் பிரீத். 17th ஒன் காக்ரோச் பெஸ்ட். 18th ஒன், 19th ஒன், 21, 22, 24, 25, 26, 27 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 28, 29, 30 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 27மே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 27, 28, 29, 30 5 மார்க் கொஷின். மற்றது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். புக் பேக்கில் நிறைய கொஷின் மார்க் பண்ணி தரீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பயாலஜியை பொறுத்த வரையும் கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் நீங்கள் படித்தே ஆகணும், எல்லாமே பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் படித்தானா தான் நம்ம சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சாப்டர் 5ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம், டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். பேஜ் நம்பர் 77ல டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்கு இல்லையா. 5.1.3 இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 78ல வாட் ஆர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது, டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த லிவரோட ஃபங்க்ஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 78ல டெஸ்ட்ராய் ஆகிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா எல்லோ கலரில். ஸோ இதெல்லாமே பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 79ல எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் த ஸ்டொமக், இதுவும் இன்சைட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 80ல டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே அடிக்கடி கேட்டிருக்காங்க, 5 மார்க் கொஷின். அது இல்லாமல் குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 83ல 5.6 கண்டென்ட் இருக்கு இல்லையா, நியூட்ரிஷனல் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், இன்சைட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. 89ல 17th கொஷின், 18th கொஷின், 19th கொஷின் இம்பார்ட்டன்ட். 21 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இன்சைட் கொஷின் பேஜ் நம்பர் 80, 81 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அதாவது 80, 81ல என்ன பார்த்தோம்? டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இது பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மிஸ் பண்ணாம படிங்க. இந்த வீடியோவில் நம்ம 3rd லெசன், 4th லெசன், 5th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். தொடர்ச்சியாக பயோ பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்பீட்டடாக வர கமெண்ட்டுக்கு இமிடியேட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதே போல் சப்போர்ட்டிவ் கரெக்டாக கொடுங்க. 12க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மறந்துடுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹை பாயிண்ட்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குற ஐக்கான் உங்களுக்கு இருக்கும். நியூவாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குற அந்த ஐக்கான் இருக்காது. ஸோ ஹை பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.